சிலர் எண்ணுவார்கள் இந்த உலகத்தில் நானும் ஒருவன் என்று. ஆனால் சிலர் மட்டும் எண்ணுவார்கள் நான் தான் உலகம் என்று. ஓர் 3 நிமிடம் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் யார் என்று எண்ணுவார்கள். தினமும் நிகழும் போராட்டம், போர், பயங்கரவாதம், வேலையின்மை, சாதி, மதம், அரசியல், ஏழை, பணக்காரர், மிக பணக்காரர், ஊழல் நிறைந்த அரசியல்வாதி, அறநெறி கொண்ட ஆசிரியர், தாய், தந்தை, உறவினர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், நடிகர்கள், உயர்ந்த தலைவர்கள், துறவி, பாவி என பலவற்றால் சூழ்ந்த இந்த உலகம் இன்று வரைகின்றது. பிரச்சனைகளை தொலைவில் வைத்து பாருங்கள், அது தொலைந்து போகும் என்பார்கள். இந்த உலகத்தில் நான் யார் என்கிற கேள்விக்கு பதிலாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகம் என்ன என்று பூமியில் இருந்து கொஞ்சம் தள்ளி வாருங்கள். இது நாம் வாழும் பூமியின் சந்திரன். இது சூரிய மண்டலத்தின் முதல் கோள் மெர்க்குரி. இது ஜூபிட்டரின் நிலவு. இது மனிதன் காணச் சென்று வாழத்திருக்கும் செவ்வாய் கிரகம். இது வீனஸ். இது உங்களுடைய பொறாமை, கோபம், வெறுமை, இந்த நீளமும் வெள்ளையும் நம் உலகம். இது பாறைகள் சூழ்ந்த மிகப்பெரிய கெப்லர் டென்சர். இது நெப்டியூன். இது யுரேனஸ். இதுவே சனிக்கிரகம். இது ஒரு சிறிய நட்சத்திரம். இது ஜூபிட்டர். இது கிரகங்களில் மிகப்பெரியது. இதுவே நம் சூரியன். இதைவிட மிகப்பெரிய இதுபோல் 100 பில்லியனுக்கும் மேலான நட்சத்திரங்களை கொண்டது நம் கேலக்சி. இந்த கேலக்சி எல்லாம் உள்ளடக்கியதுதான் நம் பால்வழி மண்டலம், தி மில்கி வே. இந்த பால்வழி மண்டலத்தை சூரியன் சுற்றி வர 200 மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். இதன் அருகில் இருப்பது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. நமது கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் இன்னும் சில பில்லியன் வருடங்களில் மோதிக்கொள்ளக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது போன்று பல ஆயிரம் கோடி கேலக்சிகளை உள்ளடக்கியதுதான் காஸ்மிக் வெப். விஞ்ஞானத்தின் உதவியால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை இவையே. இவ்வாறு இந்த அண்டமே ஒரு மிகச்சிறிய புள்ளியாய் இருக்கும் பொழுது நான் தான் இந்த ஊரில் பெரிய புள்ளி என்று கூறுபவர்களிடம் இந்த வீடியோவை காட்டுங்கள்.